யோ கிளவா இங்கே பார், இன்னிலேருந்து வீட்டில் ஒரு வேலை கூட நான் செய்ய மாட்டேன். இப்போ தான் வேணும்னு ஊரே அசிங்கப்படுத்துகிற மாதிரி பஞ்சாயத்து வச்சு இவளை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்துருக்குறீங்களே, உன்னையும் அவளையும் சொக்குப்பொடி போட்டு மயக்கி இருக்கிறாள் அவ. இந்த பார், அவள் தான் இனிமேல் இந்த வீட்டு வேலையெல்லாம் செய்யணும். ஒரு வேலை கூட செய்ய மாட்டேன், நான் செய்ய மாட்டேன். இதை பாரு முத்து, என்னை வீட்டு வேலைலாம் செய்ய சொல்லக்கூடாது முத்து. எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது. எனக்கு படிக்கிற வேலை நிறையா இருக்குது. செமஸ்டர் எக்ஸாம் வேறு ஆரம்பிச்சிருச்சு முத்து. சேவை கூவை விட்டிய கிளம்புற கற்கல்ல எழுந்திரிச்சு வாசை கூட்டி கோலம் போட்டு குளிச்சு முள்ளிக்கு வீட்டு வேலையெல்லாம் பார்க்கல, நான் மனசியாக இருக்க மாட்டேன் பார்த்துக்க. முத்து, காலையில் எனக்கு சீக்கிரம் எழுந்துச்சி பழக்கமே கிடையாது. எப்பயுமே 10 மணிக்கு தான் எழுந்திருப்பேன். யாராச்சும் டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா ரொம்ப கோவம் வரும். தூக்கத்தில் யாருனாச்சும் எழுப்புனாங்கன்னு வச்சுக்குவேன், கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டுருவேன். சரஸ், நீ படி சரஸ். உனக்கு எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கணுமோ அப்போ நீ எழுந்திரி. வீட்டு வேலையெல்லாம் எங்கள் பாட்டியே பார்த்துக்கும். அது நல்லா செய்யும், சாப்பாடுலாம் நல்லா செய்யும். நீ நல்லா சாப்பிடு, நல்லா ரெஸ்ட் எடு, நல்லா படி, எக்ஸாம் நல்லா எழுது. அப்புறம் காலையில் நாங்கள் யாருமே உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டோம். 10 மணியா நான் 10 மணி, நீ 11 மணி வரைக்கும் கூட தூங்கு. நோ டிஸ்டர்பன்ஸ். அப்புறம் இந்த வெள்ளி செவ்வாய் நல்ல நாள் கெட்ட நாள், தீபாவளி பொங்கல் அமாவாசை கார்த்திகை அது இது வீடெல்லாம் அலசணும், பாயெல்லாம் அலசணும், போர்வையெல்லாம் அலசணும். அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பூஜை சாமான விளக்கி கழுவி வைக்கணும். அதுக்கு சாமிக்கு பூஜையெல்லாம் போடணும். ஐயையோ, நமக்கு இது செட்டே ஆகாது முத்து. வீட்டு வேலையை முழுக்க பம்பற மாதிரி செய்யணும் பார்த்துக்க. பூஜை சாமான்லாம் சும்மா பல்லன்னு ஜொலிக்கணும். வீடே சாம்பிராணி வாசத்தில் கம கம கம்மன்னு இருக்கணும். ஒரு குப்பை இருக்கக்கூடாது, ஒரு அழுக்கு இருக்கக்கூடாது. தொடச்சி அப்படி சுத்தபத்தமாக வச்சுருக்கணும். இல்லைன்னு வச்சுக்க, அவள் தான் வேணும்னு கட்டிக்கிட்டு வந்தீங்கல்ல சொன்ன பேசுனல்ல, அவள் தங்கன்னு தாங்குவா. உன் பேரனையும் என்னையும் உன்னையும் நம்ம 3 பேரையும் தங்கன்னு தாங்குவா. தங்கமான பிள்ளை அப்படின்னு சொன்னல. பார்க்குறேன் எத்தனை கிராம் தங்கம் உரசி பார்த்தோம்னா எத்தனை நாளைக்கு இது தங்கமாக பித்தளையான்னு தெரியுதுன்னு பார்க்குறேன். இந்த பஞ்சவர்ணத்தை ஏமாற்றி என் பேரனுக்கு கல்யாணம் பண்ணி அவளை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்கிறல, அவளை நிம்மதியாக இருக்க விடவே மாட்டேன். ஏன்டி பஞ்சு கோவப்படுற? அந்த புள்ள தங்கங்கிற சொல்றதை புரிஞ்சுக்க மாட்டேன். நீ பாரு, விடிய கிளம்புறது எப்படி எழுந்திருச்சு சுறுசுறுப்பா வீட்டு வேலையெல்லாம் பார்க்குது, எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்குது, உனக்கு செஞ்சு கொடுக்குது, உன் துணிமணியை எப்படி துவைக்குது, என் பேரனை எப்படி தாங்குன்னு தாங்குதுன்னு. நீ பாலுக்கு எல்லாம் நம்ம கழுவ வேணாண்டி, அந்த புள்ளையே கழுவிக்கும். நீ ஃபுல்லாக ரெஸ்ட்டுடு. உனக்கு என்ன வேணுமோ கால் மேலே கால் போட்டுக்கிட்டு ஆர்டர் போடுறேன் அந்த பிள்ளைகிட்ட. அதை கொண்டு வா, இதை கொண்டு வான்னு கொண்டுகிட்டு வந்து கொடுக்கோண்டி. அது நம்ம பிள்ளைய விரும்பி தானட்டி கட்டிக்கிட்டு வந்திருக்கு. அது பாரு நீ எப்படி இது நடந்துக்குதுன்னு. அது நம்ம வீட்டுக்கு வந்தால் மகாலட்சுமிடி, தேவதடியே, தங்கம்டியே. அது நம்மள 3 பேர்த்தையும் தாங்குன்னு தாங்கிறதுக்கு தாண்டி வந்திருக்குது. புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கிற நீனு இன்னமும் சினிமா சீரியலில் வர்ற வில்லி மாதிரி எல்லா நாடகத்தையும் பார்க்குறல்ல. அதான் மாமியார்னா இப்படித்தான் இருக்கணும்னு நீனே ஏதோ நினச்சிக்கிட்டு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிற. நீ வேணா பாரு, அந்த புள்ள அப்ராணி, அது தங்கமான புள்ள. நீயே மனசு மாறிடுவ. நான் அதுக்கப்புறம் அந்த புள்ளைய திட்டினா கூட நீ வக்காலத்து வாங்கிட்டு வருவ. ஏடி பஞ்சாரணா, ஏன் அது திருப்புற? மூஞ்சி ஒரு பக்கமா கோணிக்கிட்டு போகுது பாரு. ஓ, அழகே முகம் தாண்டி. சிரிச்ச முகமா இருந்தீங்கன்னா நீ ராணிடி. சரஸ், நீ ஃப்ரீடமாக இரு, நீ நல்லா படி, நீ என்ன நினைக்கிறியோ அதையெல்லாம் செய்யி. உனக்கு எப்போவுமே நான் சப்போர்ட்டிவாக இருப்பேன். எப்பயுமே 12 மணிக்கு சாப்பிட்டு பசிக்குது. இந்த வீட்டில் சாப்பாடு எங்கே இருக்குது என்னன்னு ஒன்றுமே தெரியலையே. கிச்சனில் பார்த்தா எல்லாம் கழுவி கமுத்துருக்கு, ஒன்று கூட இல்லை. ஐயோ, காலையிலேருந்து நடந்த பிரச்சனையில் சரியாக சாப்பிடவே இல்லை. வயிறு வேற கராமுறான்னு கத்துது. அவன் என்னன்னா கொரட்டை அடித்து தூங்குறான். அவன் பக்கத்தில் மனுஷன் படுக்க முடியுமா? என்னது கிச்சன்ல ஏதோ சவுண்டு கேக்குது? என்னம்மா, ஏமா அப்படி நடுராத்திரில வந்து நின்றுட்டு இருக்கிறது? என்னம்மா பண்ணுது? தாத்தா பசிக்குது, அதான் வந்தேன். என்ன சரஸ்வதி, கண்ணு வீட்டுக்கு வந்த பிள்ளை பசிக்குதுன்னு இப்படி சொல்லலாமா? ஐயோ, கிச்சன்ல ஒண்ணுமே இல்லையே. இந்த வருமா, நீ போ. இங்க பாரு, இந்த வீட்லயே நாலேஜ் உன் அளவுக்கு எனக்கு மட்டும்தான் இருக்கு. நல்ல நாலேஜா இருப்பேன் நான். நல்லா பேசுவேன், இங்கிலீஷ்லாம் அருமையா பேசுவேன். நீ என்கிட்ட பயங்க வேண்டாம், எதா இருந்தாலும் கேளு. சரி, நான் அதெல்லாம் நம்ம நாளைக்கு பேசிக்குவோம். இப்போ நீ போ, ஒரு 2 முட்டை தான் இருக்கு. நான் வெங்காயம் நறுக்கி ஆம்லேட் போட்டு எடுத்துட்டு வரேன், சாப்பிடு. ஓகே தாத்தா. இந்த கிழவனுக்கு எம்பிட்டு கொழுப்பு இருக்கும். நான் கேட்கும்போது ஒரு சுடு தண்ணி கூட வச்சு கொடுக்க மாட்டான். இன்னைக்கு வந்தவளுக்கு ஆம்லேட் போட்டு தரானா? ஆம்லெட்டு என்ன அந்த பக்கம்? இந்த நேரத்தில் உனக்கு என்ன வேலை?
இல்லடி தண்ணி தாகமாக இருந்துச்சு, தண்ணி குடிக்க வந்தேன் பஞ்சு, தண்ணி குடிக்க வந்தேன். நீ போ நான் வந்துடுறேன், நீ போ. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இங்கேயே நிற்கிறேன். நீ எவ்வளோ நேரம் தண்ணி குடிச்சிட போற? குடிச்சிட்டு வா. அச்சோ இல்லை தண்ணி குடிச்சிட்டு வயிற்ற கலக்குது, நான் பாத்ரூம்லாம் போயிட்டு வரதுக்கு லேட் ஆகும். நீ போய் தூங்கு. ஏன்யா உன் கூட சேர்ந்து இத்தனை வருஷம் வாழ்ந்துக்கிற எனக்கு ஒரு சுடு தண்ணி போட்டு கொடுக்க சொன்னா கூட போட்டு கொடுக்க மாட்டேன். உடம்பு சரியில்லாமல் இருக்கிறப்ப கூட நானே எழுந்திரிச்சு போய் சுடு தண்ணி வச்சு குடிச்சிக்குவேன். இப்போ இன்னைக்கு வந்த பொண்ணுக்கு பசிக்குதுன்னு சொன்னோன்னே ஆம்பூலேட்டு போட்டு தரீங்களா? ஆம்பூலேட்டு பஞ்சவரணா கேட்டுட்டியா? என்ன பஞ்சவரணா இப்படி சொல்ற? உனக்கு நான் என்ன செஞ்சு கொடுக்காமலா இருந்திருக்கிறேன்? எத்தனை தடவை உனக்கு நான் காப்பி டீ போட்டு கொடுத்துருக்குறேன், ரசம் வச்சு சோறாக்கி கொடுத்துருக்குறேன். என்ன பஞ்சவரணா? கிடையாது, கொடுத்தது கிடையாது. ஒரு நாள் கூட கொடுத்தது கிடையாது. ஆனால் இன்னைக்கு வந்தவளுக்கு நைட்டு 1 மணிக்கு ஆம்லெட் போடுறதுக்கு வெங்காயம் எறியறதுக்கு வெங்காயத்தை தேடிக்கிட்டு இருக்கிறேன். நான் வந்து கேட்கும்போது தண்ணி குடிக்க வந்தேன்னு பொய் வேற சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இருக்கு உனக்கு இருக்கு. இந்த பார், அவளுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்கூடாது. ஒழுங்கா என் கூட வர்றியா இல்லையா? சரி நான் உன் கூடவே வர்றேன். ஆனால் நான் அந்த புள்ளியவே தானா போட்டு சாப்பிட்டுக்கணும்னு சொல்லி விட்டு வரேன். நீ போ. அம்மாடியே சரஸ்வதியே. என்ன தாத்தா? அம்மாடி சரஸ்வதி, இதை தெரியாம சொல்லிவிட்டோமா? தலையே ரொம்ப வலிக்குது, காலையிலேருந்து ரொம்ப அலைச்சலா போச்சு. இல்லை தலைவலி தாங்க முடியலம்மா. நான் சத்த நேரம் போய் படுக்கிறேன். நீயே கொஞ்சம் ஆம்லெட் போட்டுக்கிறியா? இது ஆம்லெட் போட்டுக்கணுமா? எனக்கு தெரியாதே. நான் ஏதாச்சும் கிச்சனில் இருக்கும் சாப்பிட்டு போகலான்னு வந்தேன். ஆம்லெட் எப்படி போடணும்னு எனக்கு தெரியாதே. என்னம்மா அப்படி சொல்ற? ஆம்லெட் போட தெரியாதா? சரி விடு, நீ நல்லா படிச்ச புள்ள, அங்கங்க ஓடி அடிக்கிட்டு கிடந்த, நீ எங்க அடுப்படி எல்லாமே எட்டி பார்த்துருக்க போற. சரிம்மா, வரேன் இரு, ஏதாச்சும் ஒன்று சொல்கிறேம்மா, இருமா. ஐயா என்ன சொல்ல போறீங்களாம்? ரத்தனவேலு பாண்டி என்ன செய்ய போறீங்களாம்? இப்போ ஆம்லேட்டு போட போறீங்களோ? போடுங்க போட்டுக்கிடுங்க. ஆறாமரை இருந்து பொறுமையாக உங்கள் பேத்திக்கு ஆம்லேட் போட்டு கொடுத்துட்டு பொறுமையாக வாங்க. தாத்தா, உங்களுக்கு தான் தலைவலிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, பாட்டி வேணால் போட்டு கொடுக்க சொல்லுங்களேன். இல்லைம்மா, பாட்டிக்கெல்லாம் கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். போட்டு கொடுங்க ஆம்புலேட். ஐயோ, இவ வேற வயிற்ற கழிக்கப்பட்டு போறாளே, என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. சாவு போற காலத்துல ஆண்டவா, இது என்னடா புது பிரச்சனையா இருக்கு. ஏமாடி சரஸ்வதி, உண்மையிலேயே உனக்கு ஆம்லெட் போட தெரியாதாமா? அச்சோ தாத்தா, எனக்கு உண்மையிலே தெரியாது தாத்தா. பசிக்குதுன்னு வந்தேன். என்ன போங்க, சரி எனக்கு எதுவும் வேண்டாம் தாத்தா, நான் போறேன், போய் படுக்கிறேன். இல்லம்மா உள்ள பசியோட படுக்கக்கூடாது. நீ போய் உட்காரு, நான் போட்டுக்கிட்டு வந்து தர்றேன். ஐயோ, இவ என்ன பண்ண போறாளோ தெரியலையே. கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். என்னை எழுப்பியிருந்தேன்னா நானே வந்து உனக்கு ஆம்லெட் போட்டு கொடுத்துருப்பேன்ல. ஏன் தாத்தாவை தொந்தரவு பண்ணிக்கிட்டு? அவரு உனக்கு செய்கிறதானே பிரியப்பட்டு செய்வார் தான். இருந்தாலும் நீ என்கிட்ட கேளு சரஸ், நான் செஞ்சு கொடுக்குறேன். அவரை போக சொல்லிட்டேன். சரஸ், நீ எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு பண்ணுறியா? என்ன முத்து? சரஸ், நீ படிக்கணும்னு சொன்ன, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறேன். அதேமாரி நீ வீட்டு வேலையெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொன்னேன், அதுக்கும் நான் ஓகேன்னு சொல்லிட்டேன். நீ லேட்டாக எழுந்திரிப்பேன்னு சொன்னேன், அதுக்கும் நான் ஓகேன்னு சொல்லிட்டேன். ஆனாலும் கொஞ்சம் எங்கள் பாட்டிக்கு இதெல்லாம் தெரியாமல் அப்படியே கொஞ்சம் கவர் பண்ணிக்கோ. ஏன்னா பாட்டி உன் மேலே பாசமாக இருக்கணும்ல. பாசமாக தான் இருக்குது, இருந்தாலும் இதெல்லாம் பண்ணி பாட்டிக்கு பிடிக்கலாட்டி என்ன பண்ணுறது சரஸ்? கொஞ்ச நாள் தானே நீ இங்கே இருக்க போகிற, அதனால் கொஞ்சம் அதெல்லாம் தெரியாத மாதிரி அப்படியே மறைச்சி வச்சுக்கோ. தாத்தா பாட்டி ப்ராப்ளம்லாம் நீ பார்த்துக்க முத்து, எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இவ என்ன ஒரே வார்த்தையில் நீ பார்த்துக்கன்ட்டு போகிறா? கேள்வி ஏதாச்சும் ஒன்றுனா என்னை வைக்க மாட்டாளே.